வெல்கம் டு சாய் ஜீவஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முடக்கத்தான் கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரை முடக்கு வாதங்களை குணப்படுத்தக்கூடியது. இந்த கீரையை வயசானவங்க முதல்ல குழந்தைங்கள் வரை எல்லாருமே சாப்பிட்லாம். முக்கியமாக வயசானவங்களுக்கு மூட்டு வலி, கை கால் வலி, முழங்கால் வலி எல்லாம் வரும். அதுக்காக இந்த கீரையை நம்ம உணவில் வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம சேர்த்துக்கணும். முடியலைன்னா 1 முறையாவது நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த கீரையில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. உடம்பில் உள்ள வலி, வாதத்தை நீக்கும். அதனால் பெரியவங்களாம் முக்கியமாக அந்த கீரையை நம்ம சாப்பிட்டு வரணும். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இட்லி அரிசி 2 கப் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கப்புலேயே 1/2 கப் அளவு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. இந்த அரிசி அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வயசானவங்களாம் இதெல்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தால் மூட்டு வலி குணமாயிடுங்க. மூட்டு வலியில், முழங்கால் வலி, கை வலி இருந்தாலே போயிடுங்க. அந்த கீரை சாப்பிட்டு வந்தாலே ஒரு வாரத்துக்கு ஒரு 2 மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்ம வாங்கிட்டு சுத்தம் பண்ணி அதை நம்ம சமைச்சி சாப்பிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா மஞ்சி வரணுங்க. மாவு நல்லா மஞ்சி வந்தால் தோசை நல்லாயிருக்கும். நல்லா மஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த அரிசியை வடிச்சிட்டு இப்போ கழுவி வச்சுருந்த அந்த உளுந்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுங்க பாதி அளவு மஞ்சி வந்துடுச்சு. இப்போ நல்லா மஞ்சிட்ருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நான் ஆட் பண்ணி உளுந்தை நல்லா பூக்க அரைச்சிக்கிறேன். அது மஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த நம்ம எடுத்த அளவுக்கு தேவையான முடக்கத்தங்கரை எடுத்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவு நான் எடுத்துக்கிறேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா மஞ்சிருச்சு. ஏன்னா அது கிரைண்டரில் போட்டால் நல்லா மையாது. அதனால் நான் சக்கையாக இருக்கும். அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அந்த உளுந்து கூடயே கலந்து ஒரு 5 நிமிஷம் அரைய விட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா மஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 8 மணி நேரம் புளிச்சு வரட்டும். நல்லா புளிச்சு வந்தால் தோசை. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இது எப்படி தோசை ஊற்றலான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சு தோசைகள் ஹீட்டானதும் கொஞ்சம் மாவை எடுத்து ஊற்றி தோசையாக ஆக்கி எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், சூடான சுவையான முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் கார சட்னி வச்சுருக்கேன். இதுக்கு பூண்டு சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி எல்லா சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் சாய் ஜிஎஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.